ஈரோடு வீரப்பன்சத்திரம் வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் மற்றும் திமுகவினரிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். ரியாஸ், அங்கு இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் வாக்குப்பதிவில் அங்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? பொதுமக்களின் வந்து வாக்களிக்க வந்திருக்கிறார்களா? தற்போது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டதா? விவரங்கள் என்ன? பத்மநாபன், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதல் நடைபெற்று வருகிறது. காலை முதல் அமைதியான முறையில் நடைபெற்று வந்த இந்த வாக்குப்பதிவின் பொறுத்த வரைக்கும் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வீரப்பன்சத்திரம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் பொறுத்தவரையும் 49வது வாக்கு பதிவு மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் அங்கு நாம் தமிழர் கட்சியினர் முகவர்களாக செயல்பட்டு வந்தனர். அப்பொழுது திமுகவினர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக புகார் தெரிவித்தனர். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் கண்டுக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இங்கு 40க்கும் மேற்பட்ட ஒரே ஆள் மாறி மாறி ஒரே கட்சிக்கு வாக்களித்ததாகவும் புகாரும் தெரிவித்தனர். இது தொடர்பாக இந்த புகார் தெரிவித்ததால் அங்கிருந்து திமுக முகவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி முகவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்துக்கிடையே இருதரப்பிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டு இதையடுத்து இங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இங்கு இருக்க ஒரு தரப்பினர் நாம் தமிழர் கட்சியை கண்டித்து கோஷங்கள் ஏற்பட இவர்கள் நாம் தமிழர்கள் திமுக கள்ள ஓட்டுகள் போட முயன்றதாக கூறி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக வாக்குச்சாவடி மையம் முழுவதும் ஒரு போர்க்களம் போல் காட்சியது. ஒரு பக்கம் திமுகவினர், மறுபக்கம் நாம் தமிழர் கட்சியினர். இங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் உடனே விரைந்து வந்து இரண்டு தரப்பினரும் இங்கிருந்து விரட்டி அடித்தனர். நாம் தமிழர் கட்சி கூறும்போது இது ஒரே வாக்குச்சாவடியில் ஒரே நபர் மாறி மாறி 40க்கும் மேற்பட்ட கள்ள ஓட்டுகளை போட்டுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வேண்டும் என்றே நாம் தமிழர் கட்சியின் பிரச்சனை செய்வதாகவும் இதில் எந்தவித உண்மை இல்லை என திமுக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தீர்மானை கண்டித்து திமுக உறவுகள் ஒளிக என கோஷம் எழுப்பியதால் மீண்டும் இந்த மோதல் வெடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் இரண்டு தரப்பினரையும் தடுத்து நிப்பாட்டி இரண்டு தரப்பினரையும் விரட்டி அடிக்கிறார். தற்போது இந்த வாக்கு பதிவு பொறுத்தவரைக்கும் இங்கு சுமார் அரை மணி நேரம் பாதிப்பு ஏற்பட்டது. இருந்த போதிலும் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது நடைபெறுகிறது. எதுவிட பெரிய பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது சுமூகமாக இந்த வாக்குப்பதிவானது தற்போது மீண்டும் தொடங்கி நடைபெற்றுள்ளது. இந்த திமுகவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் இங்கு காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து இரண்டு தரப்பினரும் இங்கிருந்து விரட்டி அடித்ததால் இந்த பிரச்சனை தற்போது முடிவு வந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் தாங்கள் இங்கு பொறுத்தவரையும் இந்த வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டுகள் வந்து போட முயன்றார்கள். 40க்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. மாறி மாறி இந்த நபர்கள் வந்து இல்லாத பெயர்களை கொண்டு அவர்களாகவே வாக்களித்திருப்பதாகவும் புகார்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வாக்குப்பதிவு மையத்தில் இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது மீண்டும் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது மீண்டும் தொடங்கி நடைபெற்று வந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.